மற்றும் ஒரு அண்மைச் செய்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில்துறை பட்டு தென்பெண்ணையாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தென்பெண்ணையாற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தென்பெண்ணையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை செல்லும் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை கள்ளக்குறிச்சியிலிருந்து செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம். இளையராஜா, மேலும் விவரங்கள். வணக்கம் மோனிஷா. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் அதாவது புயலின் காரணமாக தண்ணீரில் தத்தளித்து வரும் நிலையில் குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் அருகே உள்ள மூங்கில்துறைப்பட்டு பகுதியில் அண்ணா நகர் என்ற கிராமமே தண்ணீரில் தத்தளித்து அந்த கிராம பகுதி முழுவதுமே மழைநீரில் மூழ்கி அந்த தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அந்த வீடுகளும் இடிந்த நிலையில் காணப்பட்டு வருகிறது. தற்போது இங்கு குறிப்பாக பிரதான சாலையான கள்ளக்குறிச்சியிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி செல்லும் அனைத்து பேருந்துகளும், அதாவது அரசு பேருந்து, தனியார் பேருந்து என பல்வேறு பேருந்துகள் இவ்வழியாகத்தான் திருவண்ணாமலை நோக்கி செல்ல வேண்டும். அந்த திருவண்ணாமலை நோக்கி செல்லக்கூடிய சாலையில் தான் தென்பெண்ணை ஆறு இருந்து வருகிறது. அந்த தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் அந்த போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறை சார்பில் அந்த பொதுமக்களின் நலன் கருதி எச்சரிக்கை பலகை வைத்து இந்த வழியாக தற்போது திருவண்ணாமலைக்கு சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் போக்குவரத்தும் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் திருவண்ணாமலைக்கு செல்ல வேண்டும் என்றால் பொதுமக்கள் தற்போது சுற்றி வளைத்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தொலைவில் தான் சுற்றி வளைத்து செல்ல வேண்டும். அதுவும் குறிப்பாக பார்க்க வேண்டுமென்றால் அருகில் உள்ள கிராமங்களுக்கு செல்லக்கூடிய நபர்கள் இருசக்கர வாகனத்தில் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். மேலும் குறிப்பாக இந்த மகப்பேறு செல்வதற்காக மட்டுமே செல்லக்கூடிய அரசு மருத்துவமனைக்கோ மற்ற தீவிர சிகிச்சை பெறவோ அந்த அரசு வாகனத்தை மட்டுமே, அதாவது ஆம்புலன்ஸ் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். மேலும் நடந்து செல்வதற்காகத்தான் இந்த வழியாக செல்லக்கூடிய பொதுமக்களை அனுமதித்தும் வருகின்றார். பொதுமக்களின் நலன் கருதி இந்த போக்குவரத்து சேவையானது தற்போது முற்றிலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மோனிஷா. இளையராஜா, தகவல்களுக்கு நன்றி.